ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு எங்களோட ஃபேவரட் லஞ்ச் வந்து அம்மா வந்து பண்ண போகிறாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா, நான் கன்சீவாக இருக்கும்போதும் சரி, அனுஷாக்கு தெரியல, அனுஷாக்கு நீ அங்கே செய்யலை இல்லை, நான் அஞ்சனா கன்சீவாக இருக்கும்போது இது கண்டிப்பாக அம்மா வந்து வெரைட்டி ரைஸ் வந்து எங்களுக்கோட ஃபேவரட். இதில் வந்து என்னெல்லாம் வரும்னா, லெமன் ரைஸ், நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன், புளி சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் இன்றைக்கி வேறு என்ன பண்ண போகிறேன்? தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், தக்காளி சாதம். சூப்பர். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் தேங்காய் சாதம், தேங்காய் ரைஸுக்கு. ஆமாம். ஓகே. அது வந்து வலிக்கிட்டு போகும். அடுப்பில் வலிக்கிட்டு நிற்கிது. இதில் வந்து நெய்யும் கொஞ்சம் விட்டு, கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கணும். விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு பாதி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அண்டிப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் தான் இஞ்சி. ஓகே. அப்புறம் இவ்வளவு போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நேரடியாக போட்டோம். ஓகே. எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் நெய்யில் கொண்டுற வேண்டியதுதான். இந்த தாளிப்பு தான் இந்த சாதத்துக்கெல்லாம் மேட்ருங்க. அது வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஆக்சுவலி இப்போ வெரைட்டி ரைஸ்னோன்னா நிறைய டிஷ்ஷஸ் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி பண்ணுறது. சாதம் வடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, உருளைக்கிழங்கு, இதுக்கு காம்பினேஷன் வந்து லெமன் ரைஸு, கோகனட் ரைஸ், பொரிகளில் துவையல் அரைக்கணும், வத்தல் வறுக்கணும். எஸ், நான் வந்து இங்கே நல்ல பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், வறுவல் மாதிரி, வெங்காயம் போட்டு. எங்கே போகிற? ஓகே. இங்கே நம்மளோட தாளிப்பு ஃப்ரையாக கலக்கணும்ல? ஆமாம், கலந்துக்கணும். ஸோ கோகனட் ரைஸ்க்கு சாதத்தை ஆல்ரெடி வடித்து வச்சாச்சு. இங்கே வடித்து, ஆமாம், ஏன்னா வடித்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், அப்போ தான் அது உதிராக இருக்கும். எவ்வளோ சாதம் வேணுமோ. ஏன் இங்கே என்ன நடக்கு? வேலை வெளியே. ஸோ நம்ம சாதத்துக்கு அந்த ஃபில்லிங்க்கு தக்கன போதும் நினைக்கிறேன், கூட வந்துச்சு. ஓகே ஓகே. தாளிப்பை இதில் கொட்டிடுவோம், சாதத்துலேயே டைரெக்டாக. ஓகே. அப்புறம் தேங்காய் வந்து இவ்வளோ சாதத்துக்கு ஒரு 3 கரண்டி போடும். தேங்காய் ரொம்ப போடக்கூடாது. இதை தனியாக ரோஸ்ட் பண்ணிடுவோம். ஆமாம், சேவக்கா கொஞ்சம். ஓகே. இனி நம்ம கோகனட்டை நல்லா செவக்க வறுத்துடுறோம். இன்னும் செவக்கணுமா? ஆமாம், ட்ரை ஆகிட்டு அந்த ஈரப்பதம். சரி, ஓகே. வறுத்த தேங்காவை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, உப்பு, இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம கைத்தாப்பு தான், நான் இவ்வளவு உப்பு போட்டுங்க. போட்டுட்டு இதை கிண்டிட வேண்டியதான். சிம்பிள் பட் வெரி வெரி டேஸ்டி. ஏன்னா என்னோட ஃபேவரட் வந்து எல்லா சாதத்துலேயும் கோகனட் ரைஸ் தான். அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அம்மா வந்து இன்னைக்கு கோகனட் ரைஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபேவரட்டே அதுதான். இதுக்கு அடுத்து எனக்கு பிடிச்சது புளியோதரை, அதுக்கடுத்து லெமனு, இல்லை கோகனட் ரைஸ், நெக்ஸ்ட்டு தக்காளி சாதம். அதுவும் அம்மா செய்யக்கூடிய தக்காளி சாதம் நல்லா இருக்கும். மசாலா வச்சு தானே கிளற போகிறேன். ஓகே. இல்லை, சூப்பராக இருக்குது. அதிலே இருக்கட்டும். இதில் லெமன் சாப்பிட்டு அருமையாக இருக்குது. அடுத்து இதே சட்டிலே ஓகே. எதை? லெமன். இதே ஓகே. நம்மளோட கோகனட் ரைஸ் ரெடி. ஆமாம், அதிகம் சொன்னேன். எது? அரிசி இதுலேயும் போட்டிருக்கேன். நம்ம சாதம் கிளறும் போது காணாது, தனியாட்டு வச்சோடனே காணும் அதிகம். நம்ம சாதத்துக்குன்னு கிண்டும் போது பத்திய தேங்காய் சாதம் எவ்வளோ போல இருக்கு பாரு.
அது காணாது, இது புளியோதரைக்குமே காணாது. நாங்கள் இருக்குல்ல. சரி, இப்போ அடுத்து லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் சோறு எடுத்தாச்சு. அம்மா செய்கிறது கடையில் நான் இங்கே பொடியெல்லாம் போட்டேன். நான் சில்லி பவுடரும் கரம் மசாலா மட்டும் ஒரு தூள் போட்டிருக்கேன். லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். ஆமாம், நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஓகே, இந்த எண்ணெயும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டாச்சு, அது ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த அதே மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இவ்வளோதான் லெமன் சாதத்துக்கு வேணும். அதுக்கப்புறம் இங்கே லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் பழங்கள் வந்து ஒரு 5-6 பழம் வந்துட்டுன்னு நான் மொத்தமாக புழிஞ்சு வச்சுருவேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம், இல்லாட்டா பழம் காஞ்சிடும். அப்போ அது ஒரு மாதிரி இருக்கும் பற்றியா, அதனால நான் எப்போதுமே பழம் வந்தோன்னா காஞ்சிடும். அதனால புழிஞ்சு வச்சுருவேன். எவ்வளோ வேணுமோ ஜூஸுனா ஜூஸ் குடிச்சிக்கலாம், இந்த மாதிரி காரம் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பழம் வந்து நாசம் ஆகாது, இன்னும் பறித்து வச்சுக்கலாம். ஓகே, நான் எப்போதுமே இந்த மாதிரி பழம் வாழை ஒரு 10-5-6 பழம் கோயிலில் தந்தாங்கன்னா இப்படி புழிஞ்சு வச்சுருவேன். ஒரு நாள் புளியணும், கஷ்டம்தான். இன்னும் புளிஞ்சிட்டா அந்த பிரச்சனை இல்லை நமக்கு. லெமன் சாதம் எல்லாத்துக்கும் பெரிய மழையெல்லாம் இல்லை, ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ. ஏன்னா எல்லாரும் தெரியக்கூடியதுதான், பெரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது. லெமன் சாதம் இதிலே மஞ்சள் பொடி. ஆமாம், ஓகே, மஞ்சள் பொடி. ஸோ தாளிப்பு அடுப்புலேருந்து எடுத்துட்டு லெமன் விடுவோம். சும்மா ஒரு கரண்டி வேணும்னா நீங்கள் சும்மா அப்படி ஊற்றிக்கலாம். புளிப்பு இல்லைன்னா சாதத்தில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உப்பு, அரிசி நல்ல அரிசி அதே பொண்ணு தூக்கணும். இஸ் ரெடி. இப்போ தக்காளி சாதம். எஸ், மை ஃபேவரட். அதுக்கு அம்மா தக்காளி சாதம் பண்ணதுக்கு இடையில எல்லாரும் யூஎஸ்ஏலேருந்து என்னெல்லாமோ வாங்கிட்டு வருவாங்க. கரெக்டாக எங்கள் அம்மா யூஎஸ்ஏலேருந்து எடுத்துகிட்டு வந்தது பாருங்க, அனுஷா வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளி ஆர்கானிக் ஆரஞ்சு ஜூஸ் பாட்டில். இதில் தண்ணி வந்து வசதியாக இருந்துச்சா இதில் குடிக்கிறதுக்கு, அதனால தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா. அப்படிதானம்மா? தக்காளி சாதத்துக்கு ஓகே, அந்த இது கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேன், ஒரு 2 ஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். ஓகே, எந்த எண்ணெய்னாலும் ஓகே தான், சரியா? அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, அண்டிப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, இது அவ்வளோ வச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு கடைசி போட்டுக்கலாம். பூண்டும் கடைசி போட்டுக்கலாம். முதல்ல இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம், இந்த பட்டை, பே லீஃபு, சோம்பு, ஆமாம், கருவேப்பிலை அதை போட்டு தாளிப்பு. நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அதை வறுத்து லெமன் சாதத்துக்கு, அப்புறம் தேங்காய் சாதத்துக்கு, புளியோதரைக்கு, இந்த 3க்கும் போடலாம். ஆனால் என்கிட்ட இல்லை, நான் இருக்குன்னு நினச்சேன், இல்லை, அதனால நான் போடலை. நீங்கள் போட்டுக்கோங்க, அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சாதத்துக்கெல்லாம் நீங்கள் போடும்போது அது வாயில் கடிபடும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் சாதத்துக்கு தக்கணும் இல்லையா? வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் நல்ல ரொம்ப வசக்காண்டாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டு. பூண்டு பேஸ்ட்டு, முழு பூண்டு, தனி பூண்டு கொஞ்சம். எங்கள் அம்மா வந்து முழு பூண்டு போடுவா, அது ஒரு போடுவேன். முழுசாக தக்காளி சாதத்தில் பூண்டு வந்து நான் பாதியாக வெட்டி போட்டேன், முழுசாட்டு போட்டால் நல்லா இருக்கும். அப்புறம் தக்காளி பழத்தை போட்டுருவேன், ஒரு லைட்டாக வதங்கினாலே போதும். ஆமாம், போதும். ஏன்னா தக்காளிக்கு தண்ணி விட மாட்டோம்ல, அந்த இதில் உள்ள தண்ணி பசையிலே அது வெந்துடும்.
ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன், 4-5 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாட்டு 5 தக்காளி போட்டிருக்கேன். சரி, இருந்தால் உங்களுக்கு மாதம் ஆகும். மஞ்சப்பொடி மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். ஆமாம், கொஞ்சம் கழித்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் போடுவீங்கல்ல, அப்போ பச்சை மிளகா போடணும். நான் மறந்துட்டேன். அதனால இப்போ போட்டுட்டியா? அதனால இப்போ போட்டேன். ஒன்றும் இல்லை, இது நம்ம ஃபுல்லாக வதங்க தானே செய்யணும். அதனால அதுக்கு சேர்ந்தபடி வதங்கும். தண்ணி ஒன்றும் விட மாட்டோம்ல, அதனால அது வதங்கும். மறந்துட்டேன். சரி சரி சரி. அப்பாலஜி லெட்டர் எழுதிடுவா போல. ஆமாம், செஞ்ச என்ன சொன்ன? சரி, அம்மா சொல்லுங்க. சரி, சொல்லி தரோம். சொல்லு. சொல்லி கொடுக்கணும்ல, பாவம்ல அவங்க செய்யக்கூடியவங்க. இது பச்சை மிளகா போடவே நினைப்பான். பார்த்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் பாவமா சொல்லி தரும்போது அவள் வந்து ஒழுங்காக சொல்லி தரணுமா, இல்லாட்டி நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா பாவம்ல அப்படின்னு சொல்லுவா. மிளகாத்தூள், கொத்தமல்லி, வெந்தயம், நல்ல மிளகு, ஜீரகம், இவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த புளியோதரைக்கு இது ஒரு பொடி, அது நம்ம பொடி பண்ணி வச்சு. ஆமாம், ஃப்ளேவர் வரும். இந்த நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் ஒன்றும் விட வேண்டாம். ஓகே. ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் டோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூலானதுக்கப்புறம் நான் மிக்சியில் இதை கொரகொரப்பாக பொடிச்சிடலாம். அதுக்கடையில் நம்ம புளி காய்ச்சல் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்பு இதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, நிலக்கடலை கண்டிப்பாக போடணும். ஆனால் இல்லை, புளியோதரைக்கு அது முக்கியம், மனசில் வச்சுக்கோங்க. சரி, நான் இல்லை என்கிட்ட. இப்போ வாங்குறதுக்கு நமக்கு இப்போ முடியாது, அதனால நான் இல்லாமல் தான் நான் செய்கிறேன். அதனால வேர்க்கடலை கண்டிப்பாக போடணும். கண்டிப்பாக போடணும், ஆப்ஷனலே கிடையாது. ஆமாம், நீங்கள் பக்குவமாக செய்யணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அந்தால ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள். கடுகு வடிச்சிருச்சு. இப்போ நாங்கள் புளி தண்ணி, ஓகே, இனி இது வத்தணுமா? கல்லுப்பு போடு. கல்லுப்பு 2 ஸ்பூனு உப்புல. ஓகே, சரி, இது இனி நல்லா வத்தட்டும். ஸோ அம்மா புளியோதரைக்கு வறுத்த மசாலாவை நல்லா கொரகொரப்பாக பொடிச்சாச்சு. இதை கடைசி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ பொடி போட போகிறேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஆத்திக்குள்ள மசாலா தான் போடுவேன். ஆத்திக்குள்ள மசாலா. ஆமாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், காஷ்மீரி இல்லை காஷ்மீரி சில்லி இல்லை, 1 ஸ்பூன் போடுங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம், அப்புறம் காரமாக. காஷ்மீரி சில்லை இருந்தால் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கலர் கொடுக்கும் நல்லா. இதை பொடி போட்டுட்டு கொஞ்சம், ஆமாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இங்கே அம்மா வந்து புளி கூட கொஞ்சம் தண்ணி அதுக்கு தக்கன ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கா. இது கொஞ்சம் வத்தி வரட்டும். கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த பொடி போட்டோன்னா அந்த பொடி எல்லா இடத்துலையும் சேரணும், இல்லாட்டா ஒரு மாதிரி இருக்கும் பொடி. ஆமாம், அப்போ தான் தொக்கு மாதிரி வரும். ஏன்னா இந்த பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஓகே, இருக்கட்டும். ஆமாம், இது கொஞ்சம் நேரம் வத்தட்டும். இந்த ஸ்டேஜில் பிரிஞ்சு வரும். ஆமாம், பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் காணுமான்னு பார்த்துக்கணும். இனி இது அதை வத்தி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு. ஆமாம், இதில் உப்பெல்லாம் காணுமான்னு பார்த்துக்கணும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஆமாம், லேசாக நாக்கில் நினச்சிக்கோ. அருமையாக இருக்குல்ல? சூப்பர். நம்மளோட தக்காளி சாத குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. ஓகே, ஆமாம், இப்போ வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ஓகே, மசாலா ரெடி. இதில் கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மொத்தமாக செஞ்சு வச்சுட்டா கூட அப்பப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் எல்லாம் இருக்கும். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு கிளறணுன்னாலும் கூட நல்லா கிளறிக்கலாம்.
ஓகே, நம்மளோட தக்காளி சாதமும் ரெடி. ஸோ நீங்கள் வந்து இது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் இன்னும் ரெட்டாட்டு வரும். ஆமாம், நம்ம ரெகுலர் சில்லினால அந்த கலர் இல்லை, பட் அந்த மனம் செம்ம. ஸோ நம்மளோட புளி காய்ச்சல் எந்த அளவுக்கு வத்தி இருக்கு பாருங்கள். குக்கர், ஐயோ என் கேமராவில் குக்கர் அடிச்சுட்டு நெல் ஒரு நிமிஷம், அது வெளியே எடுத்துடுறீ, அதை எடுத்துட்டு நான் என் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. என் கேமராவில் சொன்ன பாருங்க இந்த அளவுக்கு வத்தி இருக்கு. அதுக்கப்புறம் இதில் அம்மா வந்து திரிச்சு வச்ச 1 ஸ்பூன் பொடி, மீதி அதில் போட்டுக்கலாம். மீதியை நம்ம ரைஸில் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். ஆமாம், இது அழகாக இருக்கும். இது வந்து செஞ்சு வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஸோ அம்மா என்ன பண்ணான்னா பொடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சா, ஸோ நல்லா அது தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும். இப்போ வந்து வச்ச பொடியை தூக்கிடணும். மிச்சம் உள்ள பொடி ஓகே. ஆக்சுவலி இந்த பொடி தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர். பொடி ரெண்டாவது தான் ஆக்சுவலி போடுவோம். சாதத்தில் தான் போடுவோம். சூடு சாதத்தில் பொடியை போட்டுட்டு தான் இதை போடுவோம். சூடு சாதமாக இருக்கணும். அதாவது சூடு சாதத்தில் அந்த எண்ணெயும் ஊற்றிட்டு இந்த பொடியையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறணும். கையை வச்சு கிளறுனா ஈஸியாக கிளறும். ஸோ இங்கே பாருங்க நம்மளோட நல்லா கம்மன்னு சூப்பராட்டு புளியோதரை. எனக்கு புளியோதரை கிரேவிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவ்வளவு டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ரெடி. ஸோ நான் இந்த டைமில் வத்தல், அரிசி வத்தல் இருக்குல்ல, இதில் வீட்டில் பண்ணது, அதையும் வறுத்தாச்சு நல்லா. ஸோ அம்மா கர்ட் ரைஸ்க்கு வந்து தனியாக இது பண்ணிட்டான். ரைஸ் வந்து நல்லா குலைவாக வச்சுட்டா. இது முதல்ல கடைஞ்சிரு. ஸோ ரைஸ் நல்லா குலைவாக வச்சுட்டு இப்போ உப்பு போட்டு நல்லா பார்த்தீங்களா குழஞ்சி ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் பாலை விடணும். ஓகே, இதுக்கு நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு உங்களுக்கு இப்போதைக்கு ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கும். மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றீங்க, காலையிலேயே கிளறினா பால் அதிகமாக விடணும். இதே இது காலையில் சாப்பிட்றீங்க உடனேன்னா நீங்கள் தயிர் அதுக்கு தக்கன விட்டுக்கலாம். ஓகே, ஸோ மத்தியானம் சாப்பிடுறதா இருந்தால் தயிர் அப்புறம் அந்த டயத்தில் ஊற்றணும். ஆமாம், லஞ்ச் பாக்ஸுக்குனா 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு நிறைய பால் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த லஞ்ச் டைமில் அது செட் ஆகிடும், புளிப்பு வந்துடும் உங்களுக்கு. தாளிப்பு நெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இவ்வளவும் தாளித்து நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம். பால் ஊற்றியாச்சு. பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தயிர் புளிக்கா கொஞ்சம், அதனால் அதுக்கு தக்கன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லன்ச் வந்து ரெடி. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மெனு கோகனட் ரைஸ், புளியோதரை, உருளைக்கிழங்கு வறுவல், லெமன் ரைஸ், தக்காளி சாதம், பீன்ஸும் சேனையும் போட்டு பொரியல், பிளெயின் ரைஸு, சொரக்காய் கூட்டு குட்டீஸ்க்கு, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸு அண்ட் நம்மளோட வத்தல். இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.